Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இப்போ பார்த்தோன்னா சவுத்தில் எல்லா இடத்துலையுமே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட பிகினிங் ஆஃப் சம்மர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஹீட் இருக்குது. அண்ட் ரோஸஸ்க்கு இந்த டெம்பரேச்சர், அதாவது இந்த பீரியட் வந்து க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது பீக் சம்மர் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரோத்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃப்ளவரும் பண்ண விடலாம். ஸோ இட்ஸ் மோர் லைக் ஸ்ப்ரிங். ஏன்னா நமக்கு டிப்பிக்கல் வின்டர் கிடையாதுல்ல. ஸோ ப்ளூம்ஸும் என்ஜாய் பண்ணலாம், அதே டைமில் வி கேன் லெட் த பிளான்ட் க்ரோ ஆல்சோ. அதே இது நீங்கள் யங் பிளான்ட், ரொம்ப சின்ன பிளான்ட், புதுசாக பாட் பண்ண பிளான்ட், அதில் நீங்கள் பூக்க விடாதீங்க. நார்மல் எப்போது உள்ள பிரின்சிபல் மாதிரி 3 months வரைக்கும் வளர விடுங்க. ஓகே. அண்ட் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த க்ரோயிங் டைமில் ரோஸஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இது முன்னாடி பார்த்தது தான் மோர் லைக் அ ரிஃப்ரெஷிங் ஒன். புதுசாக உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி கொடுக்குறது, என்ன அளவில் எடுக்கணும், அது எப்படி நம்ம அளவு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் பற்றி பார்த்துட்டு அந்த ஃபீட் எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம். கழிஞ்ச வருஷம் பெய்த தொடர் மழையில் கேரளா சவுத்தில் உள்ள நிறைய இடங்களில் உள்ளவங்களோட ரோசஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. என்னோடய ரோசஸ்லேயும் நிறைய பிளான்ட் ஃபாலேஜ் லாஸ் ஆகி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. இதை நான் பழைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இப்போ தான் தே ஆர் க்ரோயிங் பேக் ஸ்லோலி. ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் கிடையாது, மெதுவாக வளருது. சில பிளான்ட்டில் பேசல் ஷூட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு, விச் இஸ் நைஸ். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள ரோஸஸும் இந்த மாதிரி ஃபாலேஜெலாம் லாஸ் ஆகி ஸ்டெம் மட்டும் இருக்கிற அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் அந்த யங் பிளான்ட்டுக்குள்ளே ஃபீட் கொடுப்போம் இல்லையா, 1 to 3 months, அதை கண்டினியூ பண்ணுங்கள் அந்த க்ரோத்தை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? அண்ட் இந்த க்ரோத்தை நம்ம அந்த மொமெண்டமை கண்டினியூ பண்ணணும். அது மறுபடியும் அந்த க்ரோத் மோடில் நல்லாவே வளரணும், ஹெல்தி லீவ்ஸ் வரணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபீட் கூட இந்த ஆர்கானிக் ஃபீடு வந்து சப்ஸ்டிடியூட்டாக நான் கொடுப்பேன். நான் ஜென்ரலாகவே ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஒரு காம்பினேஷன் மெத்தடில் தான் போயிட்டுருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாரம் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட், எப்சம் சால்ட் அண்ட் நம்மளோட மற்ற ஃபீட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லிக்விட் ஃபீடை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெம்மாக இருக்குது ரோஸஸ் அப்படின்னா கூட இட் இஸ் ஃபைன், நீங்கள் கொடுக்கலாம். அகேன் உங்கள் விருப்பம். இல்லை ரோஸஸ் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம கொடுக்கலாம். எந்த டைப்பில் இருக்கக்கூடிய ரோஸஸ், ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி, இல்லை க்ரோத் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரோஸஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த ஃபீடு நம்ம கொடுக்கலாம். ஸோ அது என்னென்ன அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மஸ்டர்ட் கேக், கடுகு பிண்ணாக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, பழைய வீடியோ இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிக்விட் ஃபீட் வந்து நம்ம ரோஸஸ்க்கு மட்டும் இல்லை, கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுக்கும், ஃப்ளவர் பிளான்ட்ஸ், ஆர்னமெண்டல்ஸ், அப்புறமா வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பிளான்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை அளவெடுக்க போகிறோம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிராம், அண்ட் தென் பெரிய பிளான்ட் 5 கிராம், அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் நம்ம அந்த மஸ்டர்ட் கேக் எடுக்கணும். ஜென்ரலாகவே மஸ்டர்ட் கேக் வந்து ஹீட் உண்டாக்கக்கூடியது, அதனால் டோஸ் கம்மியாக வச்சு பயன்படுத்துறது நல்லது. அப்படி கூடி போச்சுன்னா ரூட்ஸ்க்கு பாதிப்பு வரலாம். அண்ட் நம்மளோட அவுட் சைட் டெம்பரேச்சரும் பார்க்கணும்ல. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போது 35க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 3 கிராம் பர் பிளான்ட் அந்த கணக்கில் நீங்கள் எடுக்கிறது நல்லது. நான் ஒரு 300 பிளான்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு பண்ணேன். அப்போ 1.5 கிலோ வரும். ஆனால் நான் 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். கம்மியாக வைக்கிறதுனால பெனிஃபிட் எதுவும் குறைஞ்சி போகிறதில்ல. இதை வந்து நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை வேணால் கூட கொடுத்துக்கலாம். ஸோ டோஸ் அதை நம்ம கம்மியாக கொடுக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். அண்டு இது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குவீங்கள்ல பேக்கெட், 1/2 கிலோ பேக்கெட்டோ இல்லை 1 கிலோ பேக்கெட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதில் பாதி பேக்கெட், அது ஒரு மனக்கணக்கு தான். என்னென்னா ஒரு பீஸ், ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும்ல, அதனால் எப்படி அதை வெயிட் பண்ணுறதுன்னு சொல்ல தெரியலை. இது வந்து நீங்கள் அந்த பேக்கெட் கணக்குக்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு 2-3 பீஸ் கூடி போனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படி எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் இது இந்த மாதிரி பெரிய பீஸாக போடாமல் சின்னதாக கொஞ்சம் உடைக்கணும். உடச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும், ஊற வைக்கணும்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் நம்மளோட கிரவுண்ட்நட் கேக் இருக்குல்ல, அது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ சப்ஸ்டிடியூட். நம்மளோட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரோட அடுத்த இன்க்ரீடியண்ட்
முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து டிஏபி, டயமோனியம் பாஸ்பேட். இது மட்டும்தான். இந்த 2 வச்சு தான் பண்ண போகிறோம். வேறு எதுவும் சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து டிஏபி தவிர்க்கணும் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் டூ ஒன்லி வித் மஸ்டர்ட் கேக். நான் வந்து ஒரு ரிச் லிக்விட் ஃபீடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டிஏபியும் இதில் சேர்த்துருக்கோம். அண்ட் இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்குல்ல, ரொம்ப ஹெல்தி பிளான்ட் இல்லை, இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் 1 கிராம் பர் பிளான்ட் அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் இனி எப்படி அளக்கிறது, எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன அளவு அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேங்க. ஸோ நம்ம இந்த நார்மல் டீஸ்பூன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டீஸ்பூன் இப்படி நரைச்சி எடுக்காமல் இப்படி தலை தட்டினாப்பில் அப்படி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 5 to 6 கிராம்ஸ். நான் 2-3 தடவை வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 10 பிளான் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப தலை தட்டினாப்பில் எடுக்கிறப்ப அது வந்து 5 கிராம்ஸ், 5 கிராம் சரியா. ஸோ 1 கிராம் ஒரு பிளான்ட் அந்த கணக்கில் டிஏபி எடுத்து நல்லா தண்ணியில் கலந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதை ஃபஸ்ட் டிசால்வ் பண்ணி அப்புறமா ஊற வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். டிஏபி வந்து கொஞ்சம் நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம 2ம் சேர்த்து ஃபர்மெண்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஈஸியாக கரைஞ்சிரும், இல்லைன்னா அடியில் போய் செட்டில் ஆகியிருக்கும். அதனால தான். ஸோ இந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப புஷ்ஷியாக ஆல்ரெடி ஹெல்தி பிளான்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 கிராம் டிஏபி எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஸோ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கிராம் ஓவராலாக நீங்கள் நிறுத்த எடுக்கும்போது 1.5 கிராம் அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ எனிவேஸ், ஸோ மினிமம் 1 கிராம், மேக்ஸிமம் 2 கிராம். ஓகே, இங்கே மஸ்டர்ட் கேக்கும் உடச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுருக்கோம், ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம இனி வாட்டரில் போட்டு 2ம் கலந்து நம்ம அடைச்சி வச்சு அதை 3 நாள் ஃபர்மெண்ட் பண்ணணும். பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது கூட நம்ம புளிச்ச ரைஸ் வாட்டர், சோறு வடித்த தண்ணி வந்து 1 நாள் முன்னாடி உள்ளதை எடுத்து வச்சு அதுவும் கூட கலந்துருப்போம். ஸோ நீங்கள் அது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இட் இஸ் அகெயின் ஃபார் த குட். ஓகே, நீங்கள் ஒரு 10-15 பிளான்ட்ஸுக்கு தான் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சா போதும். இது வந்து 20 லிட்டர் பக்கெட், ஆனால் இதில் ஒரு 17 லிட்டர்ஸ் கிட்ட தான் தண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது அடியில் இது நிறைய செட்டில் ஆகிருக்கும். செட்டில் ஆனால் அந்த செடிமெண்ட் ஆகி அதோடய வேஸ்ட்டெல்லாம் அடியில் போயிருக்கோம்ல, அப்போது ஒரு 1 or 2 லிட்டர்ஸ் நமக்கு போயிடும். 15 லிட்டர்ஸ் தான் கிடைக்க போகுது. அதை வச்சு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கனெக்ட் பண்ணி தண்ணி விட்டால் போதும். அண்ட் இதை நம்ம 3 days ஊற வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அதில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிர்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிளான்ட்டுக்கு அது நல்லதில்லை. உங்களுக்கு அந்த ரைஸ் வாட்டரில் சோறு வடித்த தண்ணி விடணுன்னா இது கூட நீங்கள் விட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். ஏன்னா மஸ்டர்ட் கேக் அண்ட் பாக்கி டிஏபி கரைகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் முதல் 2 நாள் வந்து நம்ம கண்டிப்பாக 2 தடவையாவது கலக்கி விடுறது நல்லது. அண்ட் இதை கவர் பண்ணுறது வந்து ஏர் டைட்டாக இல்லாமல் காட்டு போகிற மாதிரி துணியோ சாக்கோ அப்படி ஏதாவது வச்சு நம்ம கவர் பண்ணி கட்டி வச்சிடலாம். அண்ட் வெயில் இல்லாத இடத்துல வைங்க. இது அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அந்த வெயிட் கம்மியான அந்த மஸ்டர்ட் கேக்கோட பாட்டெல்லாம் மேலே மிதந்த மாதிரி இருக்கும். பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். ஸோ பி கேர்ஃபுல், முதல்ல சொல்லிடுறேன். தென் டோன்ட் கம்ப்ளைன் இட். கடலை புண்ணாக்கை விட மஸ்டர்ட் கேக்கு வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது நல்லது. அண்ட் நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி கலக்கி விட்டு அடைச்சி வச்சிட வேண்டியதான். 4வது நாள் காலையில் வந்து நம்ம இதை பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒன்றில் அரிச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை மேலே இருந்து அப்படி கோரி எடுக்கலாம். ரொம்ப கலக்காமல், ஏன்னா நிறைய மண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிறைய இருக்கும் அடியில். ஸோ நான் இந்த தடவை அரிக்காமல் தான் யூஸ் பண்ணுறேன். பட் முன்னாடியெல்லாம் அரிச்சு யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு துணி போட்டு அரிச்சு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். நான் 1 லிட்டர் மக்குக்கு 2 மக் எடுக்கிறேன், 2 லிட்டர்ஸ். அண்ட் இது 25 லிட்டர் பக்கெட். இது நிறைய தண்ணி எடுத்துருவேன். ஸோ தட் இஸ் எனஃப். நீங்கள் 1:10 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பங்கு மஸ்டர்ட் கேக் லிக்விட்னா
10 பங்கு வாட்டர் அந்த மாதிரி டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பிளான்ட்ஸ் வந்து தண்ணி விடும்போது ஒரே நாளில் ட்ரை ஆகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தண்ணி விடணும். ஒன்றில் தண்ணி கம்மியாக விடணும், இல்லை அந்த ஆல்டர்னேட் டே வாட்டரிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஃபீட் கொடுக்குற அன்னைக்கு பிளான்ட் கொஞ்சமாவது ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படியும் உங்களுக்கு ஃபுல்லும் ட்ரை ஆகலை, கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபீடு வந்து கம்மியாக கொடுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 12 inch பாட் பிளான்ட், இதுக்கு நான் 1/2 liter தான் கொடுக்குறேன். ஏன்னா மீடியா வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. மேலே ட்ரையாக இருந்தாலும் மேலட்டால் உள்ளதெல்லாம் ட்ரையாக இருக்குது, ஆனால் அடியில் நல்ல ஈரமாக இருக்குது. ஸோ நான் வந்து நார்மலி நம்ம 1 literலாம் கொடுத்து ட்ரெயின் ஆகி போகிற அளவுக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ இந்த தடவை நம்ம கரெக்டாக பாதி பெரிய பிளான்ட்டுக்கெல்லாம் நான் 1/2 liter தான் கொடுக்குறேன், எஸ்பெஷலி பெரிய பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளான்ட்ஸு. அண்ட் வாட்டர் எதுவுமே ரொம்ப ட்ரெயின் ஆகி போகாத அளவு கொடுக்குறேன். அப்படின்னா நம்ம நிறைய வேஸ்டேஜும் கம்மி பண்ணலாம். நம்ம அப்போ 1 liter தண்ணி எடுத்தோன்னா 9 inch பாட்டில் பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 3 பிளான்ட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதே இது 6 inch பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுன்னா 4 பிளான்ட்டுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த லிக்விட் ஃபீட் வந்து கொக்கோ பீட்டில் இருக்கக்கூடிய ரோசஸ், நீங்கள் சிண்டரில் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி எல்லா டைப் மீடியாவில் இருக்கக்கூடிய ரோசஸ்க்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரோசஸ்க்கு மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளவர் பிளான்ட்ஸ், வெஜிடபிள் பிளான்ட்ஸ், ஆர்னமெண்டல்ஸ் லைக் நம்மளோட பெகோனியா, பீஸ் லில்லி ஆர் எனி அதர் டைப் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த ஃபாலியேஜ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் கொடுக்கலாம். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மஸ்டர்ட் கேக் வந்து ஹிபிஸ்கஸ், நம்மளோட செம்பருத்தி செடி, அப்புறம் மல்லிகை, முல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த பிச்சி, இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு உதவி செய்யும். பூக்காத செடியும் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பூ வர வைக்கிறதுக்கு இதில் என்னவோ ஒன்று இருக்குது மஸ்டர்ட் கேக், அது என்னன்னு தெரியல, பட் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். அதனால நீங்கள் ஒரு தடவை கொடுத்தா அந்த ஃபீடை கொடுத்தா அது பூக்காது. நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 months வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். ஒரு சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 250 ml போதும். கொஞ்சமாக நீங்கள் அதை ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பூ வைக்கும், எஸ்பெஷலி டியூரிங் த சம்மர் சீசன். இதில் பார்த்தீங்கன்னா இது 6 inch பாட், ஸ்மால் பிளான்ட். அப்போது 1 liter வந்து 4 பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். அதே இது நம்ம 5 inch பாட்டுக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா 5 பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். போதும், அந்த அளவு போதும். நிறைய ட்ரெயின் ஆகி வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த ரூட், ஏன்னா சின்ன பிளான்ட்டு கொஞ்சம் தான் ரூட் இருக்கும், அது அப்சர்வ் பண்ணுற அந்த அளவு மட்டும் நம்ம ஃபீட் கொடுக்குறோம். இந்த மஸ்டர்ட் கேக் ஃபீடு கொடுத்து மறுநாள் சாயில் மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகியிருந்த மாதிரி இருக்கும், இல்லை 2 days கழித்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அது வந்து பெனிஃபிஷியல் ஃபங்கஸ் தான். அது 2 days கழிஞ்சு தானாலே சரியாயிரும், சாயிலோட மிக்ஸ் ஆகி போயிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கு மஸ்டர்ட் கேக் வேணும் அப்படின்னா கார்டனிங் டைரி ஸ்டோருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, இந்த வீடியோவில் இது ரிலேட்டடாக வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to reply. அப்போது that's all on this video friends. Thank you so much for watching. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.